என் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த மாலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்து இருக்கத்தக்கதான கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்தில் சில காரியங்களை மாத்திரம் நாம் வாசித்து தியானித்து நம் தேவனுடைய சமூகத்திலிருந்து திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய நான் இரவும் பகலும் அழுவேன். 18வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சீக்கிரமாய் வந்து சொரியத்தக்கதாகவும் ஒப்பாரி கொள்ள கடவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஓட்டாதே. நாம் 2 வேத வாக்கியத்திலையுமே நாம் கண்ணீரை குறித்து அழுகையை குறித்து நாம் வாசிக்க முடிந்தது. முதல்ல அந்த 9வது வசனத்தில் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தை வாசிக்கும் போது என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். கண்ணீரை குறித்து இங்கே வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னடா ஒரு ஆறுதலின் வார்த்தை சொல்லுவார்னு பார்த்தா, அழாதீங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார்னு சொல்வார்னு பார்த்தா, என்னடா கண்ணீர் அழணும், ஜெபிக்கணும், கண்ணீர் சிந்தணும், கண்கள் கண்ணீர்னால நிறைந்திருக்கணும் அப்படின்னு வாசிக்கிறோமேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின் தலைப்பு அழுகையும் வெற்றியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஏன்னு தெரியாது, ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைய நாளுக்காக நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின் ஆயத்தத்திற்காக ஆண்டுடைய சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். அழுகையில ஒரு வெற்றியை நான் வைத்திருக்கிறேன். அழுகை என்பது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவன் அழுது கொண்டிருக்கிறான், இவன் அனாதையை போல் இருக்கிறான், இல்லை என்று சொன்னால் இவன் அழுது இவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்காக அவன் ஒரு ஏமாற்றப்பட்டவனை போல அழுது கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டும், அழுகை ஒரு வெற்றியின் அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பவுமே எந்த ஜனங்களை பார்த்தாலும் எவ்விடத்தில் பார்த்தாலும் ஒரு கண்ணீர் சிந்திவிட்டால், கண்களில் தண்ணீர் நிரம்பிவிட்டால், நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை விட்டு விடுவதற்கும் விடுவிப்பதற்கும் நம்மை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாததற்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது அழுகையிலே ஒரு வெற்றி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த நேரத்தின் சுருக்கம் கொண்டு ஒரு 7 காரியத்தை தான் உங்களிடத்தில் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் போகும் சமயத்தில்
ஓகே, அந்த பிரகாரமாய் செய்வான். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நீங்களும் நானும் தெரிந்திருக்கிற ஒரு வசனம்தான். அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தார். அந்த கற்பத்தை அடைத்திருந்தபடியினாலே தன்னுடைய சக்காலத்தி அந்த அன்னாளை எப்பொழுதும் மனமுறிவு ஆக்குறதும் மனமடிவு ஆக்குகிறதும் அவள் தேவனுடைய சமூகத்தில் அழுதிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நாம் வாசித்து கேட்டோம். அங்கே எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பாள் என்று சொல்லி அன்னாளின் அழுகையை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அழுகையோடு ஆண்டவர் நிறுத்திவிடவில்லை. தேவனுடைய சமூகத்தில் அழுத பொழுது, தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்த பொழுது, தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரை சிந்தின பொழுது ஆண்டவர் அங்கு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு எப்படி பெயரிட்டாலாமா? சாமுவேல் என்ற பெயரிட்டால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளின் கண்ணீரை கண்டு கொண்டு ஒருவேளை மனிதர்கள் சும்மா இருந்திருக்கலாம். அன்னாளின் வேதனையை கண்டு கொண்டு ஒருவேளை மனிதர்கள் சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் அன்னாளின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்கே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக தேவனுடைய சமூகத்தில் அழுகிறோமோ, எதற்காக தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிறோமோ, எதற்காக தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கண்கள் நிறைந்ததாக இருக்கிறதோ, அழுகையோடு மாத்திரமல்ல, அந்த அழுகையிலே ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் அந்த அழுகையை நமக்காக அனுமதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அழுகையும் வெற்றியும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அழுகிறவர்களாக இருக்கலாம். அநேக நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் வரும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது நாம் அழுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த அழுகைக்கு ஒரு வெற்றி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாள் ஒரு நாள் அழுதாள். அவருடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். தேவனுடைய தாசன் பார்க்கும் பொழுது கொடித்திருக்கிறாய், வெறித்திருக்கிறாய் என்று சொல்லி அவளுக்கு இருந்த வேதனை, அவளுக்கு இருந்த அநேக அங்கலாய்ப்பு போதாது என்று சொல்லி மறுபடியும் மனிதனுடைய வார்த்தைகளினாலே அவளை குறித்து குற்ற மனசாட்சி உண்டு பண்ணுகிற அநேக வார்த்தைகள் சொன்ன பொழுது கூட யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும், பார்த்தவர்கள் சரியாய் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் அவளை சரியாய் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டு, உங்களுடைய அழுகையை பார்த்து கொண்டு, நீங்கள் கண்ணீர் சிந்துகிற அந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு மனிதர்கள் அதை குறித்து தவறான கணக்கு போடலாம். ஆனால் உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய அழுகையை வெற்றியாக்குகிற தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் திட்டமாய் சொல்ல முடியும். இன்றைக்கு நான் காலையிலிருந்து ஆண்டு சமூகத்தில் நான் யோசிக்கும் பொழுது இதை குறித்து நான் யோசிக்கவே இல்லை. நான் எடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் வேற. ஆனால் ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசுவது உண்மையானால் உங்களுடைய அழுகை வெற்றியாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அழுகையை பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். என்று உட்கார்ந்திருந்து சத்தமிட்டு அழுதாள். என்ன இப்படி எதுக்காக அழுதாலாமா? வாசிங்க 21:16 வாசி, தொடக்கம் வாசிமா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து, இப்படி ஒரு முடிவை என்னால் பார்க்க முடியாது, வரப்போகிற முடிவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால் சகித்து கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த மரணத்தை தன்னுடைய பிள்ளை தாகத்தினாலே சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி
ஒரு பெற்றெடுத்த தாய் வேதனையோடு அவள் போய் உட்கார்ந்து அழுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒருவேளை அழுகை என்பது நமக்கு சாதாரண விஷயமாய் இருக்கலாம். ஆகாருடைய காரியத்தை உடைய சிந்தனையில கொண்டு வாங்க. நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து இருக்கிறேன், அவ ஒரு வனாந்திரத்தில் கொண்டுட்டு போறேன், நான் கொண்டு வந்த தண்ணி தீந்து போச்சு, என் புள்ள தண்ணி கேட்குது, அப்பா தண்ணி கொடுங்க, தண்ணி இல்லை, தேடி பார்க்குறேன் தண்ணி இல்லை, ஆனால் என் பிள்ளை கேட்குது தண்ணி கொடுங்க, எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணி கொடுங்கிற அந்த வார்த்தை அந்த தாயை எவ்வளவாய் பாதித்திருக்கக்கூடும். ஒருவேளை தன் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, தண்ணி கொடுக்க முடியுமானால் அந்த தாய் கொடுத்திருப்பாள். ஆனால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எப்பக்கம் பார்த்தாலும் காணல் நீரை தவிர தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, என் பிள்ளை மரித்து விடும் என்கிற அந்த 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 ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, என் பிள்ளையுடைய மரணத்தை நான் பார்ப்பதற்கு என்னால் முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த இருதயத்தை வேதனை நிறைந்தவளாக அந்த குழந்தையுடைய ஜீவனை தன்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு அவள் ஒரு அழுத ஒரு சூழ்நிலை. அவள் மரணத்தை பார்க்க கூடாதபடி எதிரே அம்பு பாய்கிற தூரத்தில் நின்று அந்த பிள்ளைக்காக என்ன பண்றா? அழுகிறா, அழுகிறா, அழுகிறா. ஒரு எஜமானியால் துரத்தப்படப்பட்டு தன்னுடைய கைப்பிள்ளையுமாய் சுமந்து கொண்டு துரத்தியிலே தண்ணி தீர்ந்து விட்டு ஒரு அழுகிற ஒரு சூழ்நிலை. அதை பார்த்த ஆண்டவர் 19வது வசனத்தில் சொல்றாரு, தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஒரு அழுகை இருக்குமானால் ஒரு வெற்றி நிச்சயம். ஆகாரின் அழுகையில கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுத்தார். எனக்கு தெரியும் அரபி தேசத்தை குறித்து. அரபு தேசத்தில் வனாந்தர பகுதியில் ஒரு துறவு என்பது அது ஒரு பெரிய அற்புதம் என்று தான் சொல்ல முடியும். எப்பக்கம் பார்த்தாலும் வனாந்தரமான ஒரு சூழ்நிலை, தண்ணி துறவு உண்டாகிறதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலை. ஆனால் ஆகாரின் கண்ணீருக்காக ஆண்டவர் ஒரு துறவை ஏற்படுத்தினார். கண்ணீரோடு வந்திருக்கிற அன்பு சகோதரியே, கண்ணீரோடு வந்திருக்கிற அன்பு சகோதரனே, ஆண்டவர் உன் கண்ணீரிலே ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, என்ன நீ அழுதுகிட்டே இருக்கிற, என்ன பொழுதனைக்கு நீ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற, அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு உதாசீனமா நினைப்பாங்க. ஆனா உங்களுடைய கண்ணீரை மனிதர்கள் உதாசீனப்படுத்துகிறதை போல உங்களை உண்டாக்கின ஆண்டவர் உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல. சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னுடைய கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிற ஆண்டவர், துருத்தியில் சேர்த்து வைக்கிற ஆண்டவர். எதற்காக? வெற்றிக்காக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நடந்து எசேக்கியா மிகவும் அழுகிறான். நன்மையான காரியங்களை செய்த ஒரு ராஜா, தன்னுடைய வாழ்க்கையில வியாதி என்கிற ஒரு சூழ்நிலை, பலவீனம் என்கிற சூழ்நிலை, தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சரி பண்ணு, உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்து, நீ என்ன பண்ண போற? சாக போற, சாக போற. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே, அடியேன் செய்த காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? நினைவு கூறணும். ஆண்டவரே, நினைவு கூறணும், நினைவு கூறணும், நினைவு கூறணும். 6வது வசனம் சொல்லுது, என்ன பண்ணான் அவன்? முதல்ல 3வது வசனத்தை என்ன சொன்னான்? நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா என்ன பண்ணானாமா? மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். அடுத்தது என்ன பண்ணான்? 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன். அவன் அழுததுடைய பலன் என்னங்க? 15 வருடம் ஜீவிதத்தில் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார்.
அவருடைய பலவீனத்திற்கு மத்தியத்தில் அவனுடைய ஜீவன் முடிந்து போனது என்று சொல்லி அவர் அந்த தீர்க்கதரிசி என்று எழுதின போது கூட என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய கண்ணீரை பார்த்து வருஷங்களை கூட்டி கொடுத்தார். வருஷங்களை கூட்டி கொடுத்தார். ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களை என்ன வேணாலும் சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற வியாதி என்ன வேணாலும் முடிவு வைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர் உங்களுக்கு வருடங்களை கர்த்தர் தானமாய் கொடுப்பார். உடைய அழுகை என்பது தோல்வி அல்ல. நீங்க அழுதது ஆண்டுடைய சமூகம் என்பதால், நீங்கள் அழுதது தேவனுடைய பிரசன்னம் என்பதால், நீங்கள் அழுதது ஆண்டவருடைய பாதத்தில் என்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நெகேமியா. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்கப்பா. கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. இங்கே நெகேமியாவின் அழுகை ஆலயத்தை குறித்த ஒரு பாரமுள்ள அழுகை. ஆலயத்தின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்று சொல்லுகிற அந்த பாரத்தினால் வருகிற அழுகை. அழுகிறான். எருசலேம் அலங்கம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த ஆலயத்தை குறித்த அந்த பக்தி வைராக்கியத்தினாலே அவனுக்கு உண்டான அந்த கண்ணீர், ஆண்டவர் அவனுடைய கண்ணீரையும் கேட்டார். 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்தில், அப்படியே அலங்கமானது. எத்தனைதான்? 52 நாளைக்குள்ளே என்ன பண்ணிச்சாமா? கட்டப்பட்டது. ஒரு நெகேமியாவின் கண்ணீர். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் அவர் கண்ணீரோடு, வேதனையோடு, தேவனுடைய சமூகத்தில் ஏக்கத்தோடு, பாரத்தோடு அவரை அர்ப்பணிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது, அழுகும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, 6வது அதிகாரத்தில் 52 நாளுக்குள்ள அவர் ஜெபித்த, அவர் அழுத, அவர் ஏங்கின, அவர் கண்ணீர் சிந்தின காரியங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு வெற்றி, ஒரு பதில் வந்துருச்சு. அலங்கம் கட்டப்பட்டுச்சு. அடுத்தது இன்னொரு சம்பவத்தை காட்டுறேன். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதன் 3 முதல் 9 காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே எஸ்தர் அழுத ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. அவன் பாதங்களில் விழுந்து அழுது அழுது அழுது. அழுகிறவங்களை மற்றவங்க துச்சனமா பேசலாங்க, ஆனா அழுகிறவங்களை பரலோகம் வெற்றியா பார்க்குது, வெற்றியா பார்க்குது. அநேக சூழ்நிலையில நீங்க, என்னுடைய கஷ்டம் வரும் பொழுது, எனக்கு பாரம் வரும் பொழுது, ஊழியத்தில் நெருக்கம் வரும் பொழுது வார்த்தை பேச முடியாது, வார்த்தை கூட பேசுறதுக்கு பலன் இருக்காது, வார்த்தை கூட பேசுறதுக்கு சிந்தை இருக்காது. அவர் சமூகத்தில் போய் ஏசப்பான்னு சொல்லும் போது ஒரு அழுக, ஒரு அழுக, ஒரு அழுக. அந்த இருதயத்தினால வந்த, அந்த இருதயத்தின் பாரத்தினால, இருதயத்தில் நெருக்கத்தினால, இருதயத்தில் நிறைந்திருக்கிற வேதனையினால வந்த அந்த கண்ணீர். கண்ணீர் மனிதனுடைய பார்வையில் விலை உயர்ந்ததா இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே எஸ்தர் ராஜாத்தி அழுததுனால யூதருக்கு அழிவிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை பார்க்க முடியும். நேரம் சுருக்கம்னால நான் ஓடி சொல்றேன். அடுத்தது சங்கீதங்களின் புஸ்தகம் 137ஆம் சங்கீதம் அதன் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இன்னொரு முறை வாசிங்க. பாபிலோன் ஆறுகளுக்கு அருகே பாபிலோனில் இருந்த
யூதர்கள் விடுதலைக்காக அழுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அழுததுனால இன்னைக்கு யூதர்கள் ஒரு ஜாதியாய் நிலைநாட்டப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசம் அழிந்து இல்லாம போன காலங்கள், அந்த தேசமே இல்லாமல் போன காலங்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு குட்டி தேசமாய் இருந்தாலும் அத்தனை பலமிக்க ஒரு தேசமாய் இருக்கிறதின் காரணம் அன்றைக்கு அழுத அழுகை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் மன்றாடின மன்றாட்டு. இன்னும் ஒரே காரியம், 7வது காரியம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், மன்னிக்கணும், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:1. ம் 20:11 வாசிங்க. வெளியே நின்று என்ன பண்ணலாமோ? அழுது கொண்டிருந்தார். ஓகே. கண்டால் ஓகே. 16வது வசனத்தை வாசிங்க. அவளை நோக்கி மரியாளே. ஓகே. 20ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் பார்க்கிறோம், இயேசுவை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்றா? கல்லறை பக்கத்துல இருந்து என்ன பண்றா? அழுகிறா. இயேசுவை காணோன்னு இயேசுடைய சமூகத்தில் அழுததுனால, இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் முதல்ல பார்த்தது யார் தான்? அதே மகதேல்னா மரியாள். இயேசு அவளை பார்த்து மரியாளை இயேசு பார்த்து என்ன சொல்றாரு? மரியாளே, மரியாளே. அழுகையும் வெற்றியும், அழுகையும் வெற்றியும். அண்ணாள் அழுதால் என்ன கிடைச்சது? சாமுவேல் பிறந்தான். 2வது ஆகார் அழுதால் தண்ணீர் துறவை கண்டாள். எசேக்கியா 3வது எசேக்கியா அழுதான், தன்னோடு 15 ஆண்டுகளை கூட்டி அவனுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். 4வது நெகேமியா அழுதான், எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது. 5வது எஸ்தர் அழுதால் யூதருக்கு அழிவிலிருந்து என்ன வந்துச்சு? விடுதலை வந்தது. 6வது பாபிலோனிலிருந்து என்ன பண்ணாங்க? யூதர்கள் அழுதார்கள். என்ன பண்ணாங்க? விடுதலை பெற்று ஒரு சாட்சியாக நிலைநாட்டப்பட்டாங்க. 7வது மகதலேனா மரியாள் அழுதால் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது தரிசித்தார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் தூத்துக்குடி பட்டணத்தில் நான் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தூங்கலை தரிசனம். அப்போ தூத்துக்குடி பட்டணத்தில் நான் இருக்கும் பொழுது சொல்ல முடியாத ஒரு துக்கம், செய்யாத ஒரு குற்றச்சாட்டு. எனக்கு அதை நியாயப்படுத்த என்னால் முடியல. எனக்கு எதிராக நின்றவர்கள் அநேகராய் இருந்தார்கள். அந்த இடத்துல நியாயப்படுத்தி பேசி அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தையை என்னால் சகித்து கொள்ள முடியாமல் இருந்தது. நான் தேவ சமூகத்தில் போனேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு என் வாயெல்லாம் சொல்லலை. என்னுடைய இருதயம் அவருடைய சமூகத்தில் நான் போய் முட்டி கூட போடலை. ரூமில் போய் என் நாட்டில் நான் எப்பவும் ஜெபிக்கிற இடத்துல மண்டி போட்டு உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் கண்ணை மூடி என் இருதயம் நினைக்குது, ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கவும் என் கண்களில் நினை வந்துச்சு, கண்ணீர் வந்தது.
1 வருடம் ஆகல, அந்த காரியத்திற்கு ஆண்டவர் பதில் செய்தது பயங்கரமாயிருந்தது. அந்த காரியத்திற்கு பதில் செய்தது பயங்கரமாயிருந்தது. எல்லாரும் கண்களை மூடுங்க, பார்க்கலாம். எதையும் கவனிக்க வேண்டாம். சின்ன பிள்ளைங்க இருக்கட்டும், நீங்க கண்களை மூடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக நீங்க ரொம்ப துக்கப்படுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திற்காக நீங்க சஞ்சலப்படுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி இருதயத்தை உடைத்து கண்ணீர் சிந்த பண்ணுகிறது? மனதுருக்கத்தின் ஆண்டவர் வந்திருக்கிறார். மனதுருக்கத்தின் தேவன் வந்திருக்கிறார். அவர் கண்ணீரை கண்டு கொண்டு மனமாறி போகிற தேவன் அல்ல. என்னால திட்டமாய் சொல்ல முடியும் யாரோட ஆண்டு பேசுறாரு. என்னால தேவ சமூகத்திலிருந்து தைரியத்தோடு தேவனுடைய பிரசன்னத்தில் சொல்ல முடியும் ஆண்டவர் யாரோட பேசுறாரு. என்னுடைய நோக்கம் இந்த வார்த்தை அல்ல. அன்று என்ற தெளிவா சொன்னாரு, அழுகையில ஒரு வெற்றி இருக்கு, அழுகையில ஒரு வெற்றி இருக்குன்னு சொல்லு. அழுகை இனிமே நாட்கள் தவறி போவதில்லை. இந்த அழுகை இனி நாட்கள் நீண்டு போவதில்லை. அதற்கு நான் முடிவு வைத்திருக்கிறேன் சொல்லு நான் என்னோட சொன்னாரு. எந்த விஷயத்துல உங்களுடைய கண்ணீர்கள் நிறையுது? எந்த விஷயத்துல நீங்க பாரப்படுறவங்களா இருக்கிறீங்க? எந்த விஷயத்துல கூட இருதயம் உடைந்த இருதயமா இருக்குது? ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க மனுஷட்ட அநேக காரியங்களுக்காக நீங்க அழுது இருக்கலாம். மனுஷங்கிட்ட அடுத்து அநேக காரியத்திற்காக நீங்க அழுது இருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கண்ணீர் சிந்திருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, வேத வசனத்துல 7 சம்பவத்தை நான் சொன்னேன். ஆண்டவர் பார்க்க, ஆண்டவர் பார்க்க, ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டுடைய பிரசன்னத்துல கண்ணீர் சிந்தின அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பெரிய வெற்றி வைத்திருந்தார், பெரிய வெற்றியை வைத்திருந்தார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உடைய இருதயத்தின் வேதனை எதுவா இருக்குது? உடைய இருதயத்தின் பாரம் எதுவா இருக்குது? படுத்தா என்னால தூக்கம் வர முடியல. மனிதர்கள் பேசின வார்த்தை ஆண்டவரே, என் வாழ்க்கையில உண்டான அனுபவம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற சில குறைபாடுகள், ஆண்டவரே தகப்பனே மருத்துவர் சொன்ன சில காரியங்கள், ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்தி ஆண்டவரே நான் படுக்கும் பொழுதெல்லாம், தனிமையில் இருக்கும் பொழுதெல்லாம், அதை குறித்து நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய கண்கள் கண்ணீராய் இருந்தது, என்னுடைய கண்கள் கண்ணீராய் இருந்தது. அப்பா ஒரு விஷயம் எனக்காக இறங்குங்க. கண்ணீருக்கு நீங்க வெற்றி தரேன்னு சொல்றீங்களே, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய ஜெபத்தை மனுஷன் பார்க்காம இருந்திருக்கலாம், உடைய கண்ணீரை மனுஷன் பார்க்காம இருந்திருக்கலாம், உடைய கண்ணீரின் ஏக்கத்தை மனிதன் பார்க்காம இருந்திருக்கலாம். அநேக சூழ்நிலை நீ அழும் போதெல்லாம் அநேகர் உன்னை சொல்லி இருக்கலாம், அழு அழு, எத்தனை நாள் நீ சிரிச்சிருப்ப, எத்தனை நாள் நீ இப்ப பெருசா பேசியிருப்ப, ஆனா நீ இன்னைக்கு அழுன்னு சொல்லி உடைய அழுகையை குறித்து அநேகர் நகைத்திருக்கலாம் மகளே. உடைய அழுகையை குறித்து அநேகர் நகைத்திருக்கலாம் மகனே. உடைய கண்ணீருக்காக பதில் கொடுப்பதற்காக என் தேவனுடைய அருகாமையில் இருக்கிறார். உன் வேதனை மாறுகிறது, உடைய துக்கங்கள் மாறுகிறது. உடைய கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிற ஆண்டவர், அவர் இன்றைக்கு உனக்கு பதில் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அப்படியே கண்ணீருக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லு, கண்ணீருக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லு, அப்படியே கண்ணீரை நான் மாற்றுவேன்னு சொல்லு. நாட்களாய் அழுததை நினைவு கூர்ந்திருக்கிறேன்னு சொல்லு. நாட்களாய் வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தினதை அங்கே ஓடி இங்கே ஓடி அவரிடத்துல இவரிடத்துல, அப்பா நான் என்ன செய்வேன், இந்த சூழ்நிலை எப்படி மாறும், என்னால மாத்த முடிஞ்சா கூட நான் மாத்திருவேனே, ஆனா இதற்குள்ள பலம் என்கிட்ட இல்லையே, இதற்குள்ள காரியங்கள் என்னிடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு நீ இருந்த நேரத்துல எல்லாம் அழுததெல்லாம் ஆண்டவர் பார்த்திருக்கிறார் மகனே. இந்த நீ இருந்த நேரத்துல எல்லாம் அழுததெல்லாம் தேவன் பார்த்திருக்கிறார். எத்தனை நாட்கள் நீ தனிமையில படுக்கையில கண்ணீர் போகுதுன்னு கூட பக்கத்துல இருக்கவங்க கூட தெரியாம இருக்கும் பொழுது நீ சத்தமில்லாம அழுத
எத்தனை நாட்கள் அந்த கண்ணீர், எத்தனை நாட்கள் அந்த கண்ணீர், அந்த வேதனையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அந்த வேதனையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அவர் இன்றைக்கு பதில் கொடுப்பா. உன் கண்ணீர் கண்ணீராய் முடிந்து போவதில்லை. அவர் வெற்றி கொடுக்கிற ஆண்டவர். அவர் ஜெய கிறிஸ்து. அவர் ஜெய கிறிஸ்து. அவர் உன்னை விடுவிக்கிறவர். அவர் உன்னை சுகப்படுத்துகிறவர். அவர் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர். உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர். நீ ஜெபிக்கிற விஷயத்தில் உனக்கு பதில் கொடுக்கிறவர். உன்னுடைய தாழ்மை உயர்வாய் மாறப்போகிறது. ஓரவாலபா ஷகனகனதியாதனா உடபலதியாந்தல் பரபன சியந்தல் பரபனதியாதனா உடபலபௌடா அதிமாரகடகரகரசியா. எங்கும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறேன். துதிங்க 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 துதிங்க. நீங்க துதிக்க 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 உடைய கண்கள் எல்லாம் இப்பொழுது ஆனந்த களிப்பாய் மாற போகிறது. கண்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற போகிறது. உடைய கண்ணீரெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற போகிறது. உடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. உடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. ஓ ராதாராபா ஷதரகதரதியாதனா உடபரதியாந்தல் பரபனதி பௌடாரகள் சந்தரசியாதனா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே, அழுகை என்று சொன்னால் அழுகையின் முடிவு வெற்றி என்று சொல்லி ஆண்டவரே வேதத்தின் அடிப்படையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்னாளின் அழுகையிலே நீர் சாமுவேலை பிரசவித்தீரே, சாமுவேலை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரின் பெரிய வெற்றியை கொடுக்க போறதுக்காக, சாமுவேலை கொடுக்க போறதுக்காக, தண்ணீர் துறவை காண்க போறதுக்காக, காட்ட போறதுக்காக, ஆயுசு நாட்களை கூட்ட போறதுக்காக, அலங்கத்தை கட்ட போறதுக்காக, அழிவிலிருந்து விடுதலையாக்க போறதுக்காக, ஆண்டவரே ஜாதியாக நிலைநாட்ட பண்ண போவதற்காக, உம்மை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தர போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தைகள் அது வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே. நம்முடைய அற்புதத்தை அது நடப்பிப்பதாக. நம்முடைய வார்த்தை நம்முடைய அற்புதத்தை நடப்பிப்பதாக. ஆண்டவரே, இல்லாதவளை இருக்கிறவை போல அழைக்கிற ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. எந்த நோக்கத்தோடு கர்த்தர் பிரசங்கிக்க வைத்தீரோ, எந்த நோக்கத்தோடு கர்த்தர் கேட்க வைத்தீரோ, எந்த நோக்கத்தோடு விசுவாசிக்க வைக்கிறீரோ, அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்தில் புறப்பட்டு கடந்து வருவதாக வருவதாக வருவதாக. நீரே பேச வைத்தீர், நீரே கேட்க வைத்தீர் என்கிற காரியத்தை கர்த்தர் நிரூபிப்பீராக, நிரூபிப்பீராக. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே அழுகையெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க, கண்ணீரெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. அடுவரே தகப்பனே, சுகத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, கடன் இல்லாத வாழ்வுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு அடுவரே தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. உயர்வுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுங்க. ஏற்ற கர்த்தாவே, வேலை செய்தும் பலன் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற பலனையும் பாக்கியத்தையும் எங்கள் அன்பு தகப்பன் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இருக்கிற இடங்களில் தேவனுடைய பாதுகாவல் இருப்பதாக. இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவாக இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுவரை வருகிற நாட்கள் எங்களோடு சேர்ந்து நம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த அப்பா இயேசு உதவி செய்வீராக. இந்த வாரத்தில் நடக்கிற ஆண்டவரே பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கான்கால் பிரேயர் ஆசீர்வதிங்க, அடுவரை வார கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அடுவரை கடந்து போகிற இடங்களெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக, அடுவரை தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பதாக, அடுவரை தேவனுடைய சுகம் இருப்பதாக. நல்ல செய்திகளை கர்த்தர் கேட்க பண்ணுவீராக. நம்முடைய ஊழியக்காரன் அவளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், துதி கனம் மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் கைகளை கூப்பி தலை வணங்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது நம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும்
ஆண்டவரே விசேஷ விதமாக என்று கேட்ட வார்த்தையின்படி உடைய அழுகையிலும் கண்ணீரிலும் தேவனுடைய வெற்றியிலும் இன்றும் என்றும் கர்த்தரின் வரிய பிருந்தம் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஒரு 3 அலைய சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.